கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு எல்லாருக்கும் பிடித்த நிறைய பாடலில் சில பாடல்கள் இன்னும் நம்முடைய மனதிலே இருக்கும். பொதுவாக உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய மகிமை மாறவில்லை. அற்புதமான ஒரு பாடல். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். நாம் அதை அடிக்கடி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கூட அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம இந்த 3 காலங்களே சொல்லுவோம். இயேசு நேற்று மாறாதவர், இன்று மாறாதவர், நாளை மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும். ஆனால் நம்ம எதை மட்டும் பிடிச்சிக்கிடுவோம் தெரியுமா? இன்று மாறாதவர் மட்டும் பிடிப்போம். ஒரு நாள் கழிச்சாச்சுன்னா அதை மறந்துடும். நம்ம வாழ்க்கையில் அதுதான் அநேக நேரம் நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறு. அவர் வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதே டைப் தான் ஆண்டவர். அதில் மாற்றமே கிடையாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. பிணியாளிக்கு வைத்தியம் தேவை என்பது உண்மைதான். அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் அந்த மருந்துக்கு மேலே வேலை செய்கிற ஒரு ஆள் இருக்கிறார். போய் சொல்லுவோம், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறதோ தேவனாகிய கர்த்தர். மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் வியாதி மாறிடுதா? இன்றைக்கி நமக்கு எதில் நம்பிக்கை அதிகமாக போயிட்டு அப்படின்னா, மருந்தும் மாத்திரையின் மீதும் ஊசியின் மீதும் டாக்டர் மீதும் போயிடும். அதனால் என்ன நடக்கிறது? பேசாமல் இருந்துடாத ஆண்டவர், வியாதி சுகமாக உண்டு. பல பேருடைய குமுறலில் தான், எனக்கு சுகமாகலையே, சுஸ்தமாகலையே, என்னைக்கு விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பின்னாடி போகிற எல்லாரையுமே ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். அதில் மாற்றமே கிடையாது. அதில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எந்த தீராத வியாதி அவர் நினச்சா கண்டிப்பாக தீரும். எத்தனை சாட்சி கேட்குறோம் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் வாசித்து பாருங்களாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். பார்த்தீங்களா? அவருக்கு பின்னாடி போகிறவங்கள சொஸ்தமாக்குறது தான் அவருடைய வேலையை. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டும் போது சுகம். அவளுக்கு 12 வருஷம் பெரும்பாடு இல்லை ஸ்திரீ. அவளை குறித்து நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் டாக்டரை பார்த்தா டாக்டர் நினச்சா சுகமாரி நடக்காதுங்க. டாக்டரை பார்க்குறது நமக்கு தப்பா ரைட்டா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிணியாளிக்கு வைத்தியம் தேவை தான். ஆனால் நம்பிக்கை அந்த மாத்திரையின் மீதும் அந்த டாக்டர் மீது மட்டுமே வைக்க விடாது. அது வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் நமக்கு மனம் இறங்க வேண்டும். நட்ட மரம்லாம் வளரணும் இல்லையா? வளருதா? பொதுவாக வைக்கிற கோழி முட்டையெல்லாம் பொரிச்சிருமா? பொரிக்காது. பூவெல்லாம் காயாயிருமா? காயெல்லாம் கனியாகுமானா அதெல்லாம் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் இருக்குது. இப்போ என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்முடைய ஆண்டவர் நினச்சது தான் சுகமும் பலமும் சொஸ்தம். அதுக்கு பின்னாடி போயிட்டே இருங்க. என்ன அதை சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பின்பற்றின அவர்களை தேவன் சொஸ்தப்படுத்தினார். இந்த கர்மலித்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான, நீங்கள் டாக்டர் உங்களை கைவிட்டுருக்கலாம், உங்கள் வீட்டிலே உங்களை ஒதுக்கி வச்சுருக்கலாம். நீங்களே இந்த உடம்புல தான் இதெல்லாம் மாறாது, இது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆண்டவரே என்னை சுகமாக்கு, என்னை சொஸ்தப்படுத்து. 12 வருஷ பெரும்பாடு லிஸ்ட்டு நடக்க முடியாதவா, இயேசுவால் என்னை சுகப்படுத்த முடியும் நினச்சி தான் போய் தொட்டான். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு கடை, நீ போமா, தைரியமாக இருந்து வேதனை நீங்கி சுகமாக இருந்து ஆண்டவர் அனுப்பினார். 12 வருஷம் உள்ள வேதனை ஒரே நொடியில் மாறும். ஏன்னா அது இயேசு சுகப்படுத்த. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பார். எல்லா வியாதியும் கர்த்தர் மாற்றி பூரண சுகத்தை கொடுப்பார். அதனால் நீங்கள் சுகத்தோடு வாழுங்க. காட் பிளஸ் யூ.